கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வியாழக்கிழமை சாயந்தர நேரத்துல சபையாராக ஒன்றிணைந்து இந்த ஆன்லைன் பிரேயரை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தர்மையான வேலையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிக்கலாம். நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான சகோதரர் ரமேஷ் அவங்க இந்த ஆரம்ப ஜெபத்தை நமக்கு ஏறெடுப்பாங்க. அதை தொடர்ந்து நம்ம முயற்சிக்கலாம். ரமேஷ் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் இந்த வாரத்திலும் இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தருக்கு கிருபை இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கூட்டத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை அன்புள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தேவன் தாமே எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், தேவையான உம்முடைய கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய அன்பு, உம்முடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து கர்த்தர்களை பராமரிக்க போவதற்காக, எங்களை பாதுகாக்க போவதற்காக, எங்களை கையில் எடுத்து பயன்படுத்த போவதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். பாடல் பாடுகிற மகள், செய்தி கொடுக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் அனைவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிற தடைகளை நீக்கி அதை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தர்மையான வேலையில ஜெபித்த சகோதரருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தர்மையான வேலையில கூட பாடல் மூலியமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் நம்ம மத்தியில் இருந்திருக்கிறதான சீபா பிளஸி அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இணைந்து ஒரு பாடலை பாட ஆண்டவர் கிருபை செய்வார். குறிப்பாக பிளஸி அவங்க பிளஸி பாடலாம். அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. அன்மியூட் பண்ணுங்க. பாடலாம். உன்னத தேவன் நம்முயிருக்க அலங்காரே அவர் உன்னதரே என்றும் நல்லவரே அவர் நன்மைகள் குறையாதே என்றும் நல்லவரே அவர் நன்மைகள் குறையாதே பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர் பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர் தாழ்மையில் கிடந்த நம்மை தூக்கியவர் தாழ்மையில் கிடந்த நம்மை தந்தயவால் தூக்கியவர் உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே அந்நாளின் தம் பாதமர்த்தி அந்த அந்நாளின் ஜபம் கேட்டார் அந்நாளின் தம் பாதமர்த்தி அந்த அந்நாளின் ஜபம் கேட்டார் அனாதையாய் தவித்த அந்த ஆகாரம் துயர்த்தீர்த்தான் அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர்த்தீர்த்தார் உன்னத தேவன் நம்முடன் இருக்க
உள்ளமே கலங்காதே. அந்த இயேசு நம் முன் நடந்தார், தானை கடந்திடலாம். இயேசு நம் முன் நடந்தார், அந்த யோர்தானை தகர்த்திடலாம். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். தேங்க்யூ. தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தர்மையான வேளையில அருமையான கத்துடைய பாடலை பாடின ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சீபா பிளஸ் அவங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி. தருமையான வேளையில நாம் கேட்ட பாடலை போல கடைசியான சரணம் இப்படியாக சொல்கிறது, இந்த இயேசு நம் முன் நடந்தால் இந்த யோர்தானை கடந்துடலாம். யோர்தான் போன்ற பிரச்சனைகள் நம் முன்னாடி வந்திருந்தாலும் நம் முன்னாடி நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் கடந்து செல்லும் போது அதை நம்ம கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் இந்த எரிகோ பட்டணம், அந்த எரிகோ கோட்டை துதிகளின் மூலமாக தகர்ந்து விழுந்தது போல நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய துதி ஸ்தோத்திரங்கள்னால கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, அந்த எரிகோ கோட்டை எப்படி அந்த துதிகளினால தகர்ந்து விழுந்ததோ அது போல நம்முடைய வாழ்க்கையில எரிகோ போன்ற பிரச்சனைகள் முன்னிருக்கும் போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த அருமையான நாளில இப்பட்ட பாடலை கொடுத்த சகோதரிக்கு மீண்டும் நன்றி. தொடர்ந்து இந்த அருமையான வேலையிலும் கூட நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் அது ஆற்றி தேற்றி உயிர்ப்பித்து அரவணைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. சங்கீதம் 119 வாசிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேத வசனம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப சூழ்நிலையில நம்ம சோர்வுகளில நம்மளுடைய கலக்கங்கள் மத்தியில நம்முடைய வேத வசனம் உயிர்ப்பிக்கிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்தி மீண்டுமாக நம்ம விசுவாச பாதையில் முன்னேறி செல்ல உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்று நம்ம மத்தியில நம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நம்ம மத்தியில் இணைந்திருக்கிறதான சகோதரி கனகா அவங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க என்பதை நம்ம அறிவோம். ஸோ அதனால இந்த அருமையான நேரத்துல கூட நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான சகோதரி கௌசல்யா அவங்க ஜெபம் பண்ணலாம் இந்த செய்திக்காக. அதனை தொடர்ந்து கனகா சிஸ்டர் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். சிஸ்டர் கௌசல்யா, ப்ளீஸ் ப்ரே. கௌசல்யா சிஸ்டர் லைன் இருக்கீங்களா? அண்ணா என்ன பிரேயர் பாயிண்ட்டுங்கண்ணா? பிரேயர் பாயிண்ட்ல செய்திக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகேங்கண்ணா. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஜெப கூடுகையிலும் ராஜா ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா செய்தி கொடுக்க போகிற ஆண்டவரே அப்பா நீங்க அவரோடு கூட பேசுங்க, அந்த நபரோடு கூட நீங்க பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நீங்க வெளிப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்களுடைய எல்லா மனையர்களும் நீக்கி ஆண்டவரே ராஜா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய விசுவாச பாதையில ஆண்டவரே அப்பா நாங்கள் நீடித்து நிலைத்திருக்க பொறுமையோடு காத்திருக்க அப்பா எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே அருளும்படியாய் ஆண்டவரே அப்பா நீங்க அவங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய நாமம் இன்றென்றைக்குமே மகிமைப்படுத்தும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே தியத்திரால் ஊராளான லீஸ்திரா போல ராஜா ஆண்டவரே நாங்கள் மனம் திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா கேட்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல ராஜா ஆண்டவரே நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே அதை கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேலையும் செய்தி வேலையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். பெருமையான நேரத்துல கூட நாம் சகோதரர் கனகா அவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒட்டகத்திரம் சகோதர சபையின் சார்பாக இந்த அருமையான வேலையில வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளை
பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:35 40க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இங்கே கத்துடைய வார்த்தை கொண்டு வாங்க. சரிங்க, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கேக்குதுங்களா பிரதர்? கேட்குது சிஸ்டர், கேட்குது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் தான் ஆண்டவர் என்னை மறைத்து ஆண்டவர் வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு மன்றாடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வது பிதாவே. இப்போ நம்ம கண்டுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம அதுல இருந்து வர நன்மைகள் எத்தனை, தீமைகள் எத்தனைன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டுனா நம்ம காண்கிறதுனால எத்தனை பாவங்கள் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது வந்து ஆசைங்கிற பாவம் வருது. அது என்னன்னா, அது எந்த வசனத்துல இருக்கு, எந்த வசனத்துல இருக்குன்னா ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புஷ்பிக்கும் நல்லது, பார்வைக்கும் இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அந்த கனியை கண்டு, அதாவது அத பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறதுன்னு என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போ அந்த கனியை பார்த்து அவங்க கண்ணால பாக்குறதுனால ஆசை வருது. இது அழகா இருக்கு, இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லது நடக்கும்னு அவங்க வந்து அதை கண்டு அதை இச்சிக்கிறாங்க. அதை இச்சிக்கிறதுனால அப்போ அதை கண்டு பாவம் செய்யறாங்க அந்த இடத்துல. அடுத்து இந்த காண்கிறதுனால என்ன பாவம் வருதுன்னா இச்சை வருது. ஆதியாகமம் 6:2. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌக்கியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த வேதாகம் பகுதியில என்ன எழுதிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, இது வந்து நோவா காலத்துல வந்து தேவகுமாரர் வந்து மனுஷகுமாரத்திகளை வந்து அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, அதாவது அவங்கள அழகா இருக்கிறாங்கன்னு அதை பார்த்து இச்சிக்கிறாங்க. புதிய ஏற்பாடுல என்ன எழுதிருக்குன்னா மத்தேயு 5:28, மத்தேயு 5:28. மத்தேயு 5:28 என்ன எழுதிருக்குன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இங்க தேவகுமாரர்களும் பாவம் செய்யறாங்க. சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டுங்கும் போதே அந்த இடத்துல வந்து அவங்க இச்சையோட கூட அந்த பாவத்தை செய்யறாங்க. அப்ப காண்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆசை, அப்புறம் இச்சை வருது, அதுக்கப்புறம் வேசித்தனம். ஆதியாகமம் 9:22. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இந்த பகுதியிலயும் என்ன எழுதியிருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாரும் சபைக்கு வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த வசனத்துல இருந்து எல்லாமே தெரியறதுனால கொஞ்சம் சுருக்கமா முடிக்கிறேன். இந்த இடத்துல வந்து கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தார். இந்த இடத்துல ஒரு பாவம் நடக்குது. அதாவது வந்து தன் தகப்பனோட கூட வேசித்தனம் பண்ணும்படியாக அதனுடைய பாவம் வந்து அந்த இடத்துல எழும்புது. அதை காண்கிறதுனால அந்த பாவம் எழும்புது. அடுத்தது வந்து பெருமை. ஆதியாகமம் 16:5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் முதுமேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். அதாவது இந்த இடத்துல வந்து சாராய் வந்து குழந்தை இல்லாம இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து குழந்தை இல்லாதத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய அடிமை பெண்ணை நம்ம வந்து ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி வச்சா அது நிமித்தம் வந்து நம்மளுடைய வம்சம் வந்து விருத்தி ஆகும்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வைப்பாங்க.
ஆனா அந்த அடிமை பெண் வந்து கர்ப்பவதி ஆன உடனே தன்னுடைய எஜமானிய வந்து அற்பமா என்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறதுனால, தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து பெருமைங்கிற எண்ணம் வருது. அடுத்து திருடு, ஆதியாகமம் 31:19. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை 31:19. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். இந்த இடத்துல வந்து யாக்கோபு வந்து தன்னுடைய எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ராகேல் வந்து என்ன பண்றாங்கன்னா தன் தகப்பனுடைய எல்லா சுரூபங்களையும், அதாவது தங்கத்துல செஞ்சு வச்சிருக்கிற எல்லா நகைகள் எல்லாம் அதனுடைய எந்தெந்த இதுல வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் திருடிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து இச்சிச்சு அதை வந்து திருடிக்கிறாங்க. அப்ப திருடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருது. அடுத்து கொலை செய்யற எண்ணம் வருது. ஆதியாகமம் 37:18. அவர்கள் தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வர முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. அப்போ இந்த இடத்துல என்னன்னா யாக்கோபு வந்து தன்னுடைய மகனை யோசேப்பை வந்து கடைசி மகனை ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட பிறந்த எல்லா அன்னைமார்களும் எல்லாரும் அவனை வந்து கொலை செய்யணும்னு சதி செய்யறாங்க. அவனை தூரத்துல இருந்து வரும்போதே அவனை பார்த்ததையுமே அவனை கொலை செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. அடுத்து பொறாமை, ஆதியாகமம் 30:1. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அப்ப தனக்கு பிள்ளைகள் இல்லைங்கிறத அவங்க வந்து இது பண்ணி கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொள்றாங்க. இப்போ பொறாமை குணம் வருது. இப்போ இத்தனை பாவங்களும், இந்த ஆசை, இச்சை, பெருமை, திருடுறது, கொலை செய்யறது, பொறாமை, வேசித்தனம், இந்த மாதிரி நிறைய பாவங்கள் வர்றதுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா என்ன நினைக்கிறாரு, நம்மளை உண்டாக்கின தேவன். ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமா இருந்தது. இப்ப இவ்வளவு அக்கிரமங்களும் பெருகிடுச்சு. அவரை வந்து நம்மளை உண்டாக்கினது எதற்காக உண்டாக்கினாருன்னா நம்ம ஆண்டவரை துதிக்கணுங்கிறதுக்காக, அவரை பத்தி அவருடைய துதியை பாடணும்னு, அவருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குனாரு. ஆனா அவர் உருவாக்குனதுனால உருவாக்கின அந்த கண், காது, நம்முடைய அவயவங்கள் எல்லாமே அவருக்கு சொந்தமானதா இல்லாம அவரை விட்டு நம்ம வழி தப்பி போகும்போது இந்த ஆசை, இச்சை, வேசித்தனம், கோபம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் நமக்குள்ள வர்றதுனால, நம்மள்ட்ட அக்கிரமம் பெருகிறதுனால ஆண்டவர் நம்மளை உண்டாக்கினதற்காக ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த கண்டுங்கிறத வச்சு நம்ம வாசனங்களை வாசித்து பார்த்தோம்னா இதனால வர தீமைகள், இதெல்லாம் தீமைகள். இதே வந்து நன்மை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யாத்ராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இங்க என்ன எழுதியிருக்குன்னு நல்லா வாஸ்து பார்த்தோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதாவது இந்த இடத்துல வந்து அந்த தலைச்சின் குழந்தைகளை எல்லாம் கொல்ல போற அந்த சங்கார தூதன் வந்து அந்த வீட்டுகளை கடந்து போகும்போது ஆண்டவரை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுல கடந்து போகிறதுக்கு என்ன அடையாளம்னா அந்த ரத்தம் வந்து வீட்டு நிலைக்கால்கள் எல்லாம் பூசியிருந்தாங்கன்னா அதை பார்த்து அந்த சங்கார தூதன் வந்து விலகி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினாரு. ரத்தம் சிந்தினதுனால அந்த ரத்தத்தினால நமக்கு நிறைய வாதைகளும்
நரகத்திலிருந்து நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் நம்மளுக்கு உண்டாக்கி கொடுத்தது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அததான் நம்ம இங்க எதான் வாசிக்கிறோம்னா, அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அதாவது நம்மளுக்கு இது பழைய ஏற்பாடுக்கு உண்டான விஷயம்தான். ஆனாலும் அதை நம்ம ஒரு சுவிசேஷமா நம்ம இது பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுக்கு எந்த வாதைகளும் எந்த ஒரு நித்திய ஜீவனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிதான் நம்மளுக்கு கொடுக்குமே தவிர நரகத்திற்கு போகிறதுக்கான அந்த வழி கொடுக்காது. அடுத்தது என்னன்னா யாத்ராகமம் 16:15. அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன அப்பொழுது மோசே அவர் காலோ நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு இதுல நம்ம என்ன வாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இந்த சமயத்துல இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அவங்க வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு உணவு எதுவுமே இல்லாம இருக்கும்போது அவர்களுக்கு ரொம்ப பசியாயிடுது. அப்போ தனக்கு ஜீவனுக்கு உண்டான ஆகாரம் அவங்க வேணும்னு சொல்லி, அதாவது உயிர் வாழ்றதுக்கு எங்களுக்கு ஆகாரம் வேணும்னு சொல்லும் போது இந்த மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது வானத்திலிருந்து தூதர்களின் அப்பமாகிய அந்த மண்ணா பொழியப்படுது. அப்போ அந்த ஜனங்கள் அதை பார்த்து இது என்னன்னு கேக்குறாங்க. அதை கேட்கும் போது அந்த மோசே சொல்றாரு, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இதையே நம்ம புதிய ஏற்பாடுல நம்மளுடைய சுவிசேஷத்தின்படி சொன்னோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்து நமக்கு ஜீவனையும் நமக்கு நித்திய ஜீவனை, அதாவது அவங்க உயிர் வாழ்றதுக்கு ஜீவன் உண்டாகிறதுக்கு கேட்டாங்க. நம்ம மரிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையே நமக்கு மன்னாவா கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்து 2 நாளாகமம் 13:14. 2 நாளாகமம் 13:14. ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூர்வீகர்களை முழங்கினார்கள். இன்னொருக்கா வாசிங்க. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். இந்த இடத்துல என்னன்னா, யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது யூத ஜனங்கள்லாம் பயக்குறாங்க. அதாவது யுத்தம் நடந்துகிட்டு இருக்குன்னு அதை கண்டு ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப அந்த சமயத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய யுத்தங்களும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சோதனைகளும் வரும். அந்த நேரத்துல நம்ம பயம் நமக்கு உண்டாகும். ஆனாலும் அந்த ஜனங்களை போல நம்மளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அடுத்தது 2 நாளாகமம் 16:12. 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அதாவது ஆசா அரசாண்ட வருஷத்துல அவனுக்கு வியாதி வந்துடுது. அந்த வியாதியில அவன் பரிகாரி, அதாவது டாக்டர்ஸ் இந்த மாதிரி மத்த மருத்துவர்கள் இதே மாதிரி அவன் தேடினான். ஆனா கர்த்தரை தேடல. நம்மளும் அதை போல இல்லாம நம்ம வியாதியிலையும் கர்த்தரையெல்லாம் தேடணுமே தவிர மற்றுள்ள ஜனங்களை தேடக்கூடாது. ஏசாயா 59:16. 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்டிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, ஒரு தீர்க்கதரிசி எழுதின வசனம் தான்.
ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். இத போல நம்ம வந்து விண்ணப்பம் பண்ணாம இருக்கிற இதை பார்த்து அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாக்கி அவருடைய நீதியை அவரே தாங்குகிறதுன்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்னன்னா விண்ணப்பம் பண்ணணும்னு விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம வந்து வியாதியில ஆண்டவரை தேடணும், விண்ணப்பம் பண்ணணும். அடுத்தது மத்தேயு 13:13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து கண்டுங்கிற வார்த்தையை வச்சு இத்தனை இதை நம்ம பார்த்தோம். இதுல வந்து என்னென்ன பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தை நம்ம வந்து இது புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவருடைய சரீரம் நமக்கு மன்னாவா கொடுக்கப்பட்டது, அதனால நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஆபத்து வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். வியாதியிலும் நம்ம கர்த்தரை தேடணும், விண்ணப்பம் பண்ணணும். இதையெல்லாம் நம்ம கண்டிருக்கோம். நம்ம வந்து ஜெபிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே நமக்கு அந்த தீங்கா இல்லாம நன்மைக்கு ஏதுவா ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்கிறாரு. அப்ப அவருடைய நன்மைகளை நம்ம கண்ணார காண்கிறோம். மற்றவங்க சாட்சியா நம்ம சபையில நின்று சாட்சி சொல்லும் போது அதை நம்ம காதார கேட்கிறோம். அப்புறம் சில சமயங்கள்ல நம்மளே அதை வந்து உணர்ந்துக்கிறோம். இப்ப இதை வந்து ஆண்டவர் அவர்களுக்கு வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்து மாம்சீகத்துல வந்து இருக்கும்போது அவர்கள் பார்த்தாங்க, கண்ணார பார்த்தாங்க. ஆனா நம்ம அவரை வந்து பார்க்காம இருந்துமே நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய எல்லா வசனங்களை வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்குண்டான என்ன வழிகள்ங்கிறது பாக்குறோம். கண்டும் காணாதவர்கள் போல நம்ம இல்ல, கேட்டும் கேளாதவர்கள் போல நம்ம இல்ல, உணர்ந்து கொள்ளுகிறவர்களாயும் நம்ம இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்ப புரிஞ்சுக்கிறது. அடுத்து மார்க் 6:50. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி திறம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம வாசிக்கிறோம்னா படகுல வந்து இவங்க போயிட்டு இருக்கும்போது அப்ப வந்து பெரிய அலை வருது. அலை வரும்போது அவங்க ரொம்ப பயந்துக்கிறாங்க. பயப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் இருக்கேன்னு. அப்போ அதே போல நம்ம கலக்கம் அடையும் போதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி விண்ணப்பம் பண்ணி அவரிடத்துல நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளை உணர்ந்தவர்களா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் உங்களோடதான் இருக்கிறேன்னு நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாரு. அடுத்தது லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இங்க என்ன பாக்குறோம்னா நம்மள வந்து இதை ஒப்புமையா வச்சுக்கலாம். நம்ம பாவம் செஞ்சோம், ஆண்டவரை விட்டு விலகி போனோம், நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய எல்லாத்தினால நம்ம வந்து விலகி போயிட்டோம். ஆனா நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி வரும்போது இங்க என்ன வாசிக்கிறோம், அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, தூரத்திலேயே அவன் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்த செய்தான். இதே போலதான் ஆண்டவரும் நம்ம மனம் திரும்பி அவரிடத்துல சேரும்போது நம்மளை வந்து தூரத்துல நம்ம ஆண்டவரேன்னு நம்ம ஒரு சின்ன வார்த்தையை வச்சு கூப்பிட்டாலும் கூட நமக்காக மனதுருகி நம்மளை தேடி நம்மளை ஓடி வந்து நம்மளுக்கு வந்து நன்மையானவைகளை நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதே போல கடைசியா என்ன நம்ம சொல்றோம்னா இத்தனை இதுவும் நம்ம வந்து அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவங்கள கண்டு விசுவாசிச்சாங்க. ஆனா நம்ம காணாம விசுவாசிக்கிறோம், அவங்களை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்களா இருக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசி நம்ம முடிச்சிடலாம். 1 யோவான் 4:14. 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இந்த வசனம் தான். இப்ப வந்து நம்ம என்ன நன்மையானவைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் ஆண்டவருடைய சரீரத்தை மன்னாவா நம்ம வந்து மன்னா நமக்கு கிடைச்சது. ஆபத்து வரும்போதும் வியாதியிலும் தேவனை தேடணும், விண்ணப்பம் பண்ணணும், விசுவாசிக்கணும். கலக்கமா இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகாம
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம தவறு பண்ணி நம்ம அவரை விட்டு விலகி போகும்போது அவர் ஓடி வந்து நம்மளை பார்த்து நம்மளை கட்டி கொண்டு நம்மளை முத்தம் செய்யற தேவனா இருக்கிறாரு. அவங்க பழைய காலத்துல இருந்தவங்க கண்டு விசுவாசிச்சா அவங்க உறுதியா இருக்கல. ஆனாலும் நம்ம காணாமல் விசுவாசித்து தேவனோடு கூட நம்ம உறுதியா இருக்கிறோம். கடைசியா பிதாவானவர் வந்து அந்த குமாரனை எதுக்காக நமக்கு அனுப்புனாரோ அதை நம்ம கண்டு நம்ம சாட்சி இருக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். இப்ப நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம கண்டுங்கிறத வச்சு எத்தனை தீமைகள் நடந்துச்சுன்னு, கண்டுங்கிற வார்த்தையை வச்சு எத்தனை நன்மைகள் நடந்துச்சு. கடைசியில நம்ம அவருடைய நன்மைகளை எல்லாம் கண்டு நம்ம அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா வாழணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். திறமையான இந்த மாலை பொழுதுல நம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். குறிப்பாக கண்டு என்கிற அந்த தலைப்புல இந்த வேதாந்தத்தில் உள்ள தீமைகளையும் அதன் நிமித்தமாக வரக்கூடிய நன்மைகளையும் குறித்து நாங்கள் சகோதரி மூலமாக கர்த்தர் வெளிப்பட்ட தயவுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து தருமையான வேலையில கர்த்தர் கண்டு என்கிற நிலைமையில வரக்கூடிய தீமைகள், ஆசை, இச்சை, வேசித்தனம், திருட்டு, மற்ற காரியங்களை எல்லாம் ஒவ்வொரு வசனங்களாக வாசித்து அதை தெளிவாக விளக்கின சகோதரிக்கும், அதே போல இந்த வசனத்தை வாசித்து உதவின ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் சகோதரர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி. நாம் கடைசியாக கேட்டது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கண்டு கொண்டவர்களாக நாம கடைசியாக நம்ம 1:4:14 வாசிக்கிறது போல பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு என்ன பண்றோம், சாட்சிடுறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நமக்காக நம்முடைய இரட்சகர் என்கிற நிலைமையில சாட்சிடுறது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் அதை கண்டு சாட்சிகளுள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளே நம்முடைய ஒவ்வொருடைய இதயங்களிலும் கர்த்தர் கிரியை செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. சற்று நேரம் நமக்கு இருக்கு, அந்த நேரத்துல நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாள்ல நம்ம மத்தியில ஒரு சில 2 ஜெப குறிப்புலாம் அறிவிக்கிறேன். அதை நீங்க மனதில் வைத்து, நான் அதுக்கு முன்பதாகவே ஒரு பெயர்ல சொல்லி விடுறேன், நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக முதலாவது ஜெப குறிப்பு பாத்தீங்கன்னா சகோதரி நிர்மலா சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கான ஜெப குறிப்பு நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க சிஸ்டர். அதாவது இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இஸ்ரேல், அதே போல ஈரான், அமெரிக்கா, கல்ஃப் கண்ட்ரிஸ்ல நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த யுத்தங்கள் வேதாந்தத்தின்படியாக கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கான ஆயத்தங்களாக இருந்த போதும் அதன் நிமித்தமாக அநேக ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக வேலைக்காக, படிப்புக்காக, மற்ற காரியங்களுக்காக வெளிநாடுகளில் தங்கியிருக்கிற மற்ற நாடுகளை சேர்ந்த ஜனங்களும் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலையில அவர்களுடைய பாதுகாப்புக்காக, சமாதானத்திற்காக என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஸோ இந்த முதல் காரியமாக இந்த உலக நாடுகளுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொண்டு வரணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது காரியமாக நம்முடைய இந்திய தேசத்திற்காக, இந்திய தேசத்தினுடைய தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிர்மலா சிஸ்டர் இந்த 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இருக்கீங்களா? ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னா வேற யார் ஜெபத்துக்கு ஆயுதமா இருக்கிறவங்க பண்ணலாம், அவங்க பண்ணலாம். ஏன்னா நிறைய ஹலோ பிரதர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சிஸ்டர், கேக்குதுங்க சிஸ்டர், கேக்குதுங்களா? சரிங்க பிரதர், சரி பண்றேன், ஜெபம் பண்றேங்க பிரதர். ஓகே பண்ணுங்க சிஸ்டர், பண்ணுங்க. நேற்றும் இன்றும் மாறாத இருக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த இரவு வேளையில கூட உந்திக்கும் சிலாக்கி தந்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. எத்தனையோ பேர்த்துக்கு இல்லாத சிலாக்கியத்தை இந்த அற்ப பாவிகளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சபையாய் சேர்ந்து ஒன்று கூடி இந்த வேலையில கூட துதிக்கும் சிலாக்கி தந்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. எங்களை நினைப்பதற்கும் கர்த்தாவே, நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே இந்த பாவிகளை கூட நீர் நினைத்திரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, எனக்காக சொல்லப்பட்ட ஜப குறிப்பை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, உமது வருகை சமீபமா
பிரியமாய் இருப்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, உமது வருகை வருவது எங்களுக்கு சந்தோஷம் தான் கர்த்தாவே. ஆனால் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை உயிர் பலியாகிறது என்பதை நீர் அறிவிங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த இதெல்லாம் நீர் தடுத்து ஒரு சமாதானத்தை அவங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீர் கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே உம்மிடத்தில் கண்ணீரோடு நிற்கிறோம் கர்த்தாவே. அந்த நாடுகளுக்காக நீர் சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. இதோடு அந்த போர் முடிய நீர் ஒரு முடிவுக்கு வர செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அது உம்மால் மாத்திரம் முடியும் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே, எங்க நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்களை நீர் கரெக்டான பாதையில் வழி நடத்தி செல்லுங்க ராஜா. ஆண்டவரே, சாலமோன் ராஜாவுக்கு எவ்வளவோ ஞானத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்க நாட்டை வழி நடத்தி செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஞானமாய் வழி நடத்தி செல்ல நீ கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதங்களும் இல்லாம சமாதானத்தோடு அந்த இது நிறைவுக்கு வர நீ கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் தாழ்மையோடு செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே பிரதர். தர்மையான வேலையில ஜெபித்த சகோதரிக்கு நன்றி. தொடர்ந்து இரண்டாவது ஜெப குறிப்பாக நாம ஜெபிக்கிறோம். குறிப்பாக நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், தமிழகம் முழுவதுமாக அந்த +2 பொது தேர்வானது நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் யாவரும் அறிகிறோம். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய சபைகளிலும் அந்த +2 அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய மாணவிகள் இருக்காங்க. ஸோ அந்த மாணவிகளுடைய பெயர்கள் குறிப்பாக இணையற்றர்கள் திவ்யா, பூஜா, அதே போல சந்திரலேகா, இவங்க 3 பேரும், அதே போல ஆயக்குடி சபையர் ஐஸ்வர்யா, இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கத்த நல்ல ஒரு ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுத்து நல்ல ஒரு தேர்வுல நல்ல ஒரு நிலைமையில காணப்படணும். குறிப்பாக அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாம் ஜெபம் செய்யணும். ஸோ அந்த ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவது ஜெப குறிப்பாக நம்முடைய சபையில இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் கொஞ்சம் சரீர பலவீனத்தால பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். நம்ம ஜெபித்து வர்றோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாக சாதனாக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மூக்குல சத வளர்ச்சியினுடைய பலவீனத்தினால இந்த மூச்சு விடுதல சிரமம் 2 பகுதிகளிலும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால படுத்து தூங்குவதற்கான மிகவும் சிரமத்துக்கு உட்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக, அதே போல அந்த சத்திய நாராயணனுடைய மகள் மாதவி, அவங்களுக்காகவும் இந்த 2 பேருக்காகவும் இந்த எக்ஸாம் காரியங்களுக்காகவும் நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான தர்ணேஷ், அவங்க ஃபேமிலியில யாரும் ஜெபம் பண்ண முடியுமா? தர்ணேஷ் ஃபேமிலியில யாரும் ஜெபம் பண்ண முடியுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் பதில் தரும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த 12வது எக்ஸாமுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, எங்க விண்ணப்பத்தை செவி கொடுத்து கேளும் ஆண்டவரே ஏசப்பா. இந்த 12வது எக்ஸாமுக்கு ஆண்டவரே ஏசப்பா, அவங்க நல்ல நாணத்தையும் புத்தியும் அறிவையும் தர வேற சிந்தனைகள் எதுவும் அவங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. படிப்பில் கவனம் செலுத்தணும் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா, நீரே அவங்களுக்கு தேவனாய் இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தும்படியாக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல நாணத்தை தரும் சாமி. அவங்க படிக்கிற கொஸ்டின் எல்லாமே அவங்களுக்கு பதில் தரும்படியாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க உங்களை நம்பி வந்திருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் படைத்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க வைக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. நல்ல எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணும்படியாக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல நாணத்தையும் அறிவியும் தாரும் சாமி. அவங்க என்னென்ன கொஸ்டின் படிக்கிறாங்களோ அது பூரா ஆண்டவரே கொஸ்டின்ல வந்து அவங்க பதில் செய்யும்படியாக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே ஏசப்பா. நீர் எல்லாம் அறிந்த தேவன் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க நல்லா பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்க நீர் உதவி செய்யும். உங்க கரங்களை அவங்க மேல் வெய்யும் ஆண்டவரே ஏசப்பா. நல்ல வல்லமே இறக்கும் உங்க கிருபை அவங்களை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. இந்த சுகமில்லாத பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நீர் கருவிலே உருவாக்கும் முன்னே நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் அவங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. அவங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா, எனக்கு இவ்வளவு பலவீனமா இருந்துச்சு, உடம்புல நோய்கள் எல்லாம் இருந்துச்சு, அதனால நாங்க கர்த்தரையே நம்பி இப்ப எங்களுக்கு உடல் சுகத்தை தந்தார் என்று அவங்க சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர நீர் உதவி செய்யும் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா, எங்கள்கிட்ட ஜெபத்தை கேட்டு விண்ணப்பம் தாரும் ஆண்டவரே ஏசப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு பதில் தரும் கர்த்தருக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென், ஆமென். ஜெபித்த சகோதரிக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றி தெரிவித்துக்கிறோம். தொடர்ந்து திறமையான நேரத்துல
நம்முடைய ஒட்டஞ்சத்திரம் சபைக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக ஒட்டஞ்சத்திர சபையினுடைய மூத்த ஊழியர் ஐயாவுக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, அதே போல சபையினுடைய மூப்பர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக நாம் அதிகமாக ஜெபம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கோம். குறிப்பாக அவர்களுடைய ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளும் நம்ம சொல்லி ஜெபம் பண்றதுக்கு நம்மளுடைய நேரங்கள் போதாது. அதனால ஓவராலா, அதாவது கண்ணீரின் பாதையில, கடன் பிரச்சனைகள்ல, மற்ற சரீர சுகவென சொல்ல முடியாத சூழ்நிலையில காணப்படுற அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துல சொன்னது போல, நம்முடைய வாயில் சொல் பிறவாதற்கு முன்னே என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு நிலைமையில அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது சாட்சிகள் இருந்தா சொல்லலாம். அந்த சாட்சிகள் சொல்லக்கூடியதுக்கான நேரம், குறிப்பாக ரீசன்ட்லி ஆண்டவர் செய்த நன்மைகள், ஏதாவது காரியங்கள் இருந்தா சொல்லலாம். இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம மத்தியில இணைந்திருக்கிறதான ரமேஷ் அர்ப்பிதால யார் இணைஞ்சிருக்கா? ரமேஷ் அர்ப்பிதா எங்க வீட்டுல பெரியவங்க சவுந்துல அரைஞ்சிருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? இன்னும் பழக்கம், இன்னும் அனுபவத்துக்கு வரணும். அவங்க சவுந்தெல்லாம் வரணும், சரோஜா வரணும். சாந்தி எது இருக்காங்களா? அன்பு பிரைஸ்ல அன்பு இந்த சொன்ன காரியத்துக்காக ஜெபம், நம்மளுடைய சபையினுடைய ஊழியர்களுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, இந்த ஒரு காரியத்துக்காக சுகமா ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நல்ல நேரத்தை எங்களுக்காக கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரே ராஜாவே, இதோ இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமராவிட்டால் கத்தாவே, இந்த பொழுதை வீணாக கழித்திருப்போமே அப்பா. அப்படி வீணாக கழித்து விடாதபடிக்கு நீர் தெரிந்து கொண்ட இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. நீ தெரிந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய ஒட்டச்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள ஆண்டவரே சகோதர சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை எல்லாம் அந்த ஒரு அங்கத்தினராக, ஒரு விசுவாச மக்களாக அந்த சபையோடு ஐக்கியப்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, விசேஷமாக ஊழியம் செய்கிற எங்க ஐயாவுக்காக, அம்மாவுக்காக ஆண்டவரே, நாங்கள் உருக்கமாக எங்கள் மனபாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ராஜா. அவங்களுக்கு வேண்டிய உடல் நல்ல சுகத்தையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர்தாமே தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவருடைய 2 பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டில் உள்ள அவங்களுக்கு கர்த்தாவே எல்லா விதமான பாதுகாப்பான சூழலை நீர்தாமே ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அதுபோல கர்த்தாவே விக்டர் ஐயா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களுடைய சரீர பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே பலனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, அன்புராஜ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆயக்குடியில ஊழியம் செய்துகிற சகோதரனுக்காக கர்த்தாவே நாங்கள் மிகுந்த பாரத்தோடு எப்பொழுது எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த பகுதியில கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி உங்களுடைய திட்டம் தகப்பனே. நீர் என்ன நோக்கத்திற்காக, என்ன திட்டத்திற்காக மகனை அந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் தகப்பனே. அதற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, இன்னும் கூட எங்கள் சபையில் உள்ள எல்லா விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சபையானது கர்த்தாவே ஒரு ஐக்கியமுள்ள சபையாக, ஒருவருக்கொருவர் கர்த்தாவே விசுவாச மக்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறவர்களாக கர்த்தாவே, ஐக்கியமுள்ளவர்களாக, ஊழியர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் எங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக கர்த்தாவே எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய கர்த்தாவே விசுவாசிகளாக எங்களுக்கு அந்த கடமையும் அந்த பொறுப்பும் உண்டு என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய நாங்கள் எந்த நேரத்திலும் எடுக்கிற எங்களுடைய ஜெபங்களுக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தரப்போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் கர்த்தாவே எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. தர்மையான நேரத்துல நம்ம சொன்னது போல அவசரமான ஜெப குறிப்புகள் அல்லது ஏதாவது கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லக்கூடிய நேரம், சுருக்கமான நிலைமையில அந்த காரியத்துக்காக நீங்க நேரம் எடுத்துக்கலாம். நான் சாட்சி சொல்றேன். என் பேர் ராஜேஸ்வரி. நாங்க புளியர்நத்த கிராமத்துல இருப்போம். நாங்க விசுவாசம் வச்சிருந்தோம். அப்ப
பத்திரிக்கை கொடுக்க வந்து நாங்க வண்டியில போனோம். இங்க போய் அத்தாம்பேட்டையில கொடுத்துட்டு வரும்போது ஜவ்வாதுபேட் ரோட்ல வந்தோம். அப்ப வந்து வண்டி கீழே சாஞ்சு நானும் எங்க வீட்டுக்காரரும் கீழே அப்படியே விழுந்துட்டோம். அப்ப விழுகும் போதே ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க ஏசப்பா, என்ன எங்களுக்கு இவ்வளவு ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்ல இருந்தோம். அப்ப பார்த்து எங்களுக்கு வண்டிகளும் வரல, ஆளுங்களும் வரல. நாங்க பாட்டுல எந்திரிச்சு ஒரு காயமும் ஒரு அடி எதுவும் படல. ஏசப்பா இப்படி தடங்கள் ஆகுதே, நாங்க என்ன பாவம் செஞ்சு எங்க பாவங்களை எல்லாம் மன்னி அப்படின்னு சொல்லி நாங்க தினம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவோம். அப்படி இருந்து வெளியே போகும்போது எங்களுக்கு நிறைய தடங்கள் வந்துச்சு. அதுலயும் கர்த்தர் எங்களை பாதுகாப்பாக வச்சு எங்க விசேஷத்தை வந்து நல்லபடியாக நடத்தி தந்தாரு. நாங்க வாழ்நாள் பூரா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி என் பிள்ளைகளும் வந்து நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்க வந்து நல்லா படிக்க கிருபை தரணும். அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் பிரதர். praise பிரதர் Lord. நான் ஒரு சாட்சி சொல்றேன் பிரதர். சொல்லுங்க sister. பிள்ளைகளுக்காக ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப போன வருஷத்துல இருந்தே ஒரு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அது ரொம்ப தடைப்பட்டு போய்க்கிட்டே இருந்தது. அப்புறம் இந்த மார்ச் மாசத்துல வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே நாங்க பண்ணோம். ஆனாலும் மனசுல ஒரே பயமா இருந்தது. ஏன்னா நான் வந்து எல்லார்கிட்டயும் அவ்வளவா நம்ம பழக்கம் இல்ல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் மத்தவங்க கிட்டயும் நம்மள வந்து என்ன நினைப்பாங்க, நம்மள வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கூட நம்மகிட்ட கோவம் தான் படுவாங்க அடிக்கடி. இந்த பிள்ளைக்கு வந்து இப்படி எல்லாம் பேசாது, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்காதுன்னு நினைச்சுக்குவாங்கன்னு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையோடயே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என் விசேஷத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, யாருமே கூட்டங்கள் வராது, யாரும் நம்மள அந்த மாதிரி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு டெய்லியும் அழுது ப்ரேயர் பண்ணுவேன். ஏசப்பா, நான் இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. என்னைய வந்து ரொம்ப இதுவா நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி என் தேவன் என்னுடைய தலையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட டெய்லி நைட்டு அழுது அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அதே போல எல்லா இதுலயும் வந்ததை விட எனக்கு கூட்டம் எங்க விசேஷத்துல நிறைய ஜனங்கள் வந்தாங்க. எல்லாரும் எங்களை தேடி வந்தாங்க. எல்லாரும் வந்தவங்களோட நிமித்தம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. வீட்டுக்கு வந்து ஆண்டவரே கொடான கொடி நன்றி தகப்பனே, எங்களை ஒரு 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 நாள் எங்களை வெட்கப்படுத்த விடாத தேவன் நீர்னு சொல்லி நாங்க ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் எங்களை குடும்பமா எங்களை சாட்சியாக நிறுத்தினாரு. அதே போல பாப்பாவுக்கு மூக்குல அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இது நிமித்தம் வந்து நம்ம சர்ச்ல நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே ஜெபம் பண்றீங்க. ஆனா பாப்பா இது வரைக்கும் நாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு நாங்க சர்ச்ல சொன்னதுல இருந்து இது வரைக்கும் பாப்பா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வீட்டுல வந்து சொல்லவே இல்லை. தேவன் அற்புதமா எங்களை வழி நடத்திட்டு இருக்காரு. கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறாரு, எல்லாரோடையும் கூட இருக்கிறாரு, சபை விசுவாசிகள் அத்தனை பேர் கூட இருக்கிறாருங்கிறத நான் இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாட்சியா சொல்றேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல க்ளோஸ் பண்ணுங்க. அன்பு பிரைஸ் அன்பு ஒரு ஒரு ஜெப குறிப்பு. எங்க கொசவப்பட்டி பகுதியில ஒரு தம்பி போன ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு 2 சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க 2 பேரும் எப்பொழுதும் விடாம சண்டே கிளாஸ்க்கு வருவாங்க, பிபிஎஸ்ல நல்லா கலந்துக்குவாங்க. அந்த பாப்பா பெரிய பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது, சின்ன பிள்ளை வந்து இப்பதான் பால்வாடி படிச்சுட்டு இருக்குது. அந்த பிள்ளைங்களுடைய அப்பா வந்து ரொம்ப குடிக்கு அடிமையாகி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி போன ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டாப்படி. அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எப்படி அந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு செலுத்த போகுதுன்னு ரொம்பவே எல்லாருமே கவலைப்பட்டிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ திறமையும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு வினயமான பிள்ளையும் கிடையாது, ரொம்ப ஒரு வெகுளியான பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி அந்த பிள்ளைங்களை கொண்டு செலுத்த போகுதுன்னு ரொம்பவே பாரமா மனசுக்கு கவலையா இருக்கு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். சபை மக்களும் அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செய்வாருன்னு நான் நம்புறேன். அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அது போல் இன்னொருத்தவங்க வந்து குமாரின்னு சொல்லி அவங்க ஆரம்பத்தில் நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தவங்க. அவங்க ஒரு இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஆகினதுலேருந்து ரொம்ப நாள் நம்ம சபைக்கு வர்றதில்ல. அவங்க ஹஸ்பண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் திடீர்னு நல்லா தான் இருந்துட்டு இருந்தார். கொஞ்சம் வந்து ஒரு 10 நாள் என்ன உடம்பு முடியாத இருந்திருப்பார் போல். அவர் திடீர்னு சடனாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இறந்துட்டார். அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் தாமே ஆறுதல் தரணும், மீண்டுமாக அவங்க சபைக்கு வரணும். இந்த 2 குடும்பத்துக்காக அந்த 2 சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த பொண்ணு பேர் சந்தியா, அவங்களுக்காக ஜெபிச்சுக்கணும் சபை மக்கள். ஓகே, தேங்க் யூ. ஸ்தோத்திரம் brother. ஸ்தோத்திரம் brother. ஒரு சின்ன சாட்சிங்க brother. இப்போ கடந்த ஒரு 15 நாள்ல வந்து எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதாவது சொந்த பந்தத்துல வந்து ஒரு 2 மரணங்கள் ஏற்பட்டுச்சு. ஒன்று பெரியவர்,
அவர் தங்கச்சி மாமனார் தான். அவர் வயசானவர் தான். நுரையீரல் பாதிப்புனால காலம் பண்ணார். அதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் ஃபேமிலியில் இருந்துச்சு. ரெண்டாவது அடுத்த ஒரு வாரத்திலேயே இன்னொரு சித்தப்பாவோட மருமகன் கொஞ்சம் டூ வீலரில் சரியான சிவராத்திரின்னு சொல்லுவாங்கள்ல, அன்றைக்கி நான் இரவு ஒருத்தர் டூ வீலரில் போகும்போது கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகி ஆள் காலமானார். அந்த 2 பிரச்சனைகளும் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பின்னடைவுகளை கொஞ்சம் சந்திக்க வச்சுச்சு. அதுக்கு நடுவில் எல்லாம் கேரளாவில் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த குடும்பத்துக்குள்ள வந்து என் பிள்ளையும் பையனாட்ட குழந்தைகள் இருக்குது. அவங்களுடைய படிப்பு எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒரு பொண்ணு தான் இருக்குது. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் யாரும் கிடையாது. அந்த பொண்ணு அவங்க மாமியார் மாமனார் அப்படி யாரும் இல்லை. ஹஸ்பண்டு இல்லை. தங்கச்சி மட்டும். பேர் நந்தினி அந்த பொண்ணு பேர். அது கொஞ்சம் நல்ல பொண்ணு. அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில் இடைப்படட்டும். 2 விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, ஓகே. நம்ம கேட்ட சாட்சிகளுக்காக ஜெப குறிப்புகளுக்காக நம்ம இறுதியா ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். குறிப்பாக மத்தியில இருக்கிறதான பாஸ்டையா கூட ஜெபம் பண்ணலாம். ஜெயிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இப்படி சூம் மீட்டிங் வாயிலாக கூடி பாடல் பாடவும் ஜெபிக்கவும் கர்த்தரோட வார்த்தைகளை கேட்கவும் சாட்சிகள் கேட்கவும் எல்லாம் நீங்கள் உதவி செய்தீர். இப்போது கடைசியாக ஆண்டவரே, சாட்சி சொன்ன அனைவரையும் உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி ராஜேஸ்வரி சொன்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வண்டியில போன வேளை ஆண்டவரே கீழே விழுந்து காயம் இல்லாம தப்பிக்கும்படி உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அவங்க வீட்டுல நடந்த அந்த விசேஷம் எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையோட படிப்பு, எதிர்கால வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி கனகா சொன்ன சாட்சியத்தையும் நினைக்கிறோம். ஆண்டவரே, அந்த விசேஷம் போன ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க அவங்க உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அவங்க எதிர்பார்த்தது இன்னும் அதிகமான நபர்கள் வந்து அதில் கலந்து கொண்டு எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறதுக்கான எல்லா கிருபையும் ஒத்தாசையும் கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சாதனைக்கும் கர்த்தாவே கொடுத்த அந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி சாந்தி சொன்ன காரியங்களோட பார்த்து வைக்கிறோம். அந்த கசப்பட்டி பகுதியில் எதிர்பாராத டைமில் 2 நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பெருமாள் இறந்து ஆண்டவரே, அந்த சகோதரி சந்தியா 2 குழந்தைகளோட ரொம்ப கஷ்டமான நிலைமை காணப்படுகிறாங்க. கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவுகளை ஆதரிக்கிற தேவன் அவர்களையும் இறங்கி ஆண்டவரே ஒரு வழியை காட்டி கொடுத்து அவங்க முன்னேறி வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகோதரி குமாரி அவங்க கணவர் இறந்ததாய் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, அந்த சகோதரிக்கும் முடியாம இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் இறங்கி அவங்களுக்கும் நல்ல ஒரு வழியே விடுதலுக்கான வழிகளை காட்டி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ரமேஷ் சொன்ன காரியங்களை நினைக்கிறோம். கர்த்தாவே, அவங்க தங்கச்சி மாமனாரு, அவங்க சித்தப்பனுடைய மகளுடைய கணவர் இவங்களெல்லாம் இறந்ததுனால அவங்க எல்லாரும் துக்கத்தோடு இருக்கிறாங்க. விசேஷமாக அந்த கேரளாவில் இறந்த அந்த வாலிபனுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல வழிகளை கர்த்தர் காட்டி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இப்படி கர்த்தாவே துக்கத்தோடு கஷ்டத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் கர்த்தர் கனக மூலமாய் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற அனைவரையும் நினைக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே ஜோஷுவா மற்றும் கர்த்தாவே அழகராஜ் இப்படி புதுசா இதுல இன்னைக்கு இணைஞ்ச அனைவருக்காயும் ஸ்தோத்திரம். ராஜேஸ்வரி கர்த்தாவே இப்படி இணைஞ்ச அத்தனை பேரையும் உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வெறும் நாட்களை கர்த்தாவே இன்னும் நாங்கள் இந்த சூம் வாயிலாக பற்பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தைகள் கேட்கவும் இப்படி பற்பல இடங்கள் இருந்து ஒரே நிலைமையில் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரவிலும் கர்த்தர் துணையாயிருப்பதுக்காக நன்றி. இதில் இணைஞ்ச அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இதை பொறுப்போடு நடத்தின அன்புராஜுக்கு விசேஷமான கிருபைகளை கொடுங்க. இன்னும் மேன்மேலும் இது நல்ல நிலையில் நடத்துவதற்கான எல்லா கிருபையும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இரவிலும் கர்த்தர் துணையாளராய் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கலந்து கொண்ட யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துள்ளோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.